ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பானிபூரிக்கு வந்து அந்த பானி ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இந்த பானிபூரி வந்து கடையிலேருந்து வாங்கி வச்சுருக்கேன். இது பொரிக்கணும். ரசம் செய்ய வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அதே அளவு வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பல் பூண்டு, இஞ்சி, கொஞ்சமாக புளி, இதெல்லாம் வந்து நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து வந்து நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஒரு கை கொத்தமல்லினா அதே அளவு புதினா எடுத்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி வடிகட்டி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான பொருள் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இது கூடயே வந்து நான் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள், அப்புறம் கொஞ்சமாக வந்து தனி மிளகாத்தூள், இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பும் வந்து இது கூட சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துக்கலாம். புளிப்பு பார்த்துட்டு, புளிப்பு இல்லைன்னா நம்ம இந்த சமயத்தில் வந்து லெமன் வந்து இதில் புழிஞ்சிக்கலாம். நான் ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சிக்கிறேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பானிபூரி ரசம் வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். வீட்டில் பசங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது டக்குன்னு வந்து செஞ்சு கொடுத்துடலாம். உள்ளே வைக்க மசாலா வந்து 2 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சிருக்கேன். இது கூடயே வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோடையும் வந்து கொஞ்சம் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்து இதை நம்ம வந்து நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். இது வந்து பானி அந்த பூரி உள்ளே வைக்கிற மசாலா. இப்போ பாருங்கள், பானிபூரிக்கு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வைக்கிற அந்த மசாலாவையும் பண்ணிட்டோம். இப்போ வந்து பானிபூரியை வந்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க பூரியெல்லாம் இந்த எண்ணெயில் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு வந்து வந்துருச்சு பூரி. இதை இப்போ வந்து எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டிலேயே பூரி செய்யலாம். இருந்தாலும் டக்கு நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்போது வாங்கி பொரித்து அந்த ரசமும் உருளைக்கிழங்கு மட்டும் வச்சு கொடுத்தோன்னா பசங்க வந்து சாப்பிடுவாங்க. கடையில் வாங்கி கொடுக்குறதோட நம்ம வீட்டிலேயே வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நம்மளோட பானிபூரி மொத்தமும் பொரிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா கடையில் தர மாதிரியே ஒரு பிளேட்டில் உருளைக்கிழங்கு மசாலா வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த ரசத்தில் எடுத்து சாப்பிட்டோன்னா நம்மளோட பானிபூரி வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.